ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 8 தொகை நூல்கள், அந்த பாடல்களின் எண்ணிக்கை, புலவர்களின் எண்ணிக்கை, அடிவரையறை, அந்த அகத்த சிந்த நூலா புறத்த சிந்த நூலா, அதோட பிற பெயர்கள், இதெல்லாம் தான் ஷார்ட்கட்ஸோடு பார்க்க போகிறோம். பாருங்கள், 8 தொகை நூல்களோட வரிசை இது தான். இது மோஸ்ட்லி எல்லாம் படிச்சிருப்பீங்க. புதுசாக படிக்கிறவங்க இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. நற்றிணைனா நல் அப்படின்றது அதுதான் சொல்லும், நல்ல அப்படின்றத. ஸோ பாருங்கள், நல்ல குருமா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நல்ல குருமா சாப்பிடுவோம் இல்லையா, அந்த குருமா, நல்ல குருமா ஒன்று கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சொன்னதும் 100 ரூபாய்க்கு 10 பேக்கெட் கொடுன்னு சொல்கிறாங்க. 100 ரூபாய்க்கு 10 பேக்கெட் பார்சல் பண்ணுன்றாங்க. கடைசியில் என்ன ஆகுது? பரிதாபம். அவங்களுக்கு களி தான் கிடச்சிது. பரிதாபத்துக்கு இது பரிபாடல் லிங்க் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு களி தான் கிடச்சிது. இந்த விஷயத்த மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியல, வெளியிலையும் சொல்ல முடியல. மனசுக்குள்ளேன்னா அகநானூறு, வெளியிலையும் சொல்ல முடியல, புறநானூறு. இது போல் லிங்க் பண்ணிக்கோங்க. நல்ல குருமா கிடைக்குதுன்னு சொன்னதும் 100 ரூபாய்க்கு 10 பேக்கெட் பார்சல் பண்ண சொல்லுவாங்க. பரிதாபம், அவங்களுக்கு களி தான் கிடைக்குது. இந்த விஷயத்த மனசுலேயும் வச்சுக்க முடியல, வெளியிலையும் சொல்ல முடியல. இப்போ அந்தந்த வேர்ட்ஸை வச்சே நம்ம லிங்க் பண்ணிவிட்டு போகலாம் இந்த நம்பர்ஸ்க்கெலாம். பாருங்கள், இதில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, இது எல்லாத்துக்குமே 400 பாடல்கள் தான். இது பேர்லேயே இருக்குது பாருங்கள், 400. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே வேணாம். நற்றிணைக்கும் குறுந்தொகைக்கு மட்டும் கடல் வாழ்த்து ஒன்று வரும். ஸோ 400 கொடுத்தா 400, ஆப்ஷன் 401 கொடுத்தா 401. அது இந்த 4மே 400 பார்த்துக்கோங்க. இதுக்கெலாம் நமக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. 500 பேர்லேயே இருக்குது பாருங்கள், 500, அப்போ 500 அப்படின்னு. இது 5த்துக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3த்துக்கு மட்டும் நம்ம இது பார்க்கும்போது சொல்கிறேன் நான். அதே போல் இந்த அகம்புறம் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப ஈஸி. அது என்னென்னா பாருங்கள், இந்த நூல்கள்லே வரிசையில் எது வருது பாருங்கள். 10, பரிபாடல், புறநானூறு. வரிசை, இப்பு வரிசையோட எழுத்துக்கள் இது மட்டும்தான். இது 3 நூல்கள் தான் வரும். அது 3த்தில் மட்டும்தான் அப்போ புறம் வரும்னு வச்சுக்கோங்க. வரிசைன்றதுனால புறம் அது வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா பரிபாடல் இருக்கு இல்லையா, பரிபாடல், பரிதாபம்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுக்கு மட்டும் அகமும் புறமும் சேர்ந்து வரும். பரிதாபம்னு சொல்கிறது மட்டும் அகமும் புறமும் சேர்ந்து வரும். மற்றது இது ரெண்டுமே வெறும் புறம் வரும். மற்ற எல்லாமே அகநூல்கள். அது போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நற்றிணை நம்ம பாடல்களின் எண்ணிக்கை பார்த்துட்டோம். புலவர்களின் எண்ணிக்கை 275. இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, நம்ம நற்றிணைக்கு என்ன வார்த்தை எடுத்தோம்? நல்லன்ற வார்த்தை எடுத்தோம். ஸோ நல்ல சிந்தனையை எப்படி பாருங்கள். 2 வேளையும் 7 நாளும் நினச்சிக்கிட்டு இருந்தால் அஞ்சாமல் இருக்கலாம். 2 வேளை 7 நாள்னு நினச்சோம்னா அஞ்சாமல் வாழலாம். நல்ல சிந்தனைகளை நினச்சோம்னா. அது போல் லிங்க் பண்ணிக்கோங்க. 275. அப்புறம் இந்த நல்ல நேரம்லாம் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, 9 to 12 தான் வரும் மோஸ்ட்லி. அந்த 9, 10, 10, 12ன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த நல்ல நேரம்லாம் 9 to 12 தான் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் செய்வாங்க. அப்போ எதுக்காக தான் இந்த நல்லன்ற வார்த்தையை வச்சு இந்த நம்பர்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குறுந்தொகைக்கு குருமான்ற வார்த்தை எடுத்தோம். அப்போது இது பாருங்கள், நம்ம நல்லன்றதுக்கு இது படிச்சிட்டோம். குருமாவே இருந்தால் கூட 2 வேளை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வயிறு எப்படி ஆகிடும்? இது போல் 0 மாதிரி ஆகிடும். புரியுதுங்களா? ரவுண்டாகிடும். அப்படின்னு நம்ம 5 தான் இருக்கணும். 5ன்னா பயந்து தான் இருக்கணும். குருமா 2 வேளை சாப்பிட்டோம்னா நம்ம ரவுண்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க, அஞ்சுறாங்க. ஸோ 205. இப்போ பாருங்கள், குருமா இந்த டைமில் கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 to 8, ஈவினிங் 4 to 8 குருமா கிடைக்கும்னு. நம்ம அந்த என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுமோ அந்த வேர்டை வச்சு நம்ம இப்படி லிங்க் பண்ணிக்கலாம். அதோட பிற பெயர்கள் பார்த்திங்கன்னா நல்ல குறுந்தொகை, குறுந்தொகை 400. இப்போ 500க்கு தான் நம்ம சொல்லிட்டோம், 500ன்னு சொல்லிட்டு. 500 இருக்கவே 5 புலவர்கள் எழுதியிருப்பாங்க பாருங்கள். இதுக்கு மட்டும்தான் நமக்கு இந்த ஷார்ட்கட் தேவைப்படும், புலவர்களின் எண்ணிக்கைக்கு. மற்றதுக்கெலாம் ஓரளவுக்கு நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். 500 பாடல்கள், அப்போ 5 ஆசிரியர்கள் எழுதியிருப்பாங்க. 5ன்ற நம்பரு எதுலேருந்து வரும், எந்த நம்பர்ஸ்குள்ளே வரும்னா 3 to 6 தான் வரும். 4 வரலன்னு யோசிக்காதீங்க, ஜஸ்ட் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை பார்த்தீங்கனாலே 5 3 to 6 தான் வரும். ஸோ 500ஓட அடிவரையறை 3 to 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 10 சேர மன்னர்கள் 10 பேரை பற்றி எழுதியிருப்பாங்க. அதில் மொதல் 10, கடைசி 10 நமக்கு கிடைக்கல. மீதி இருக்க 80 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. அதனால 80 பாடல்கள். இப்போ 80 பாடல்கள்னால் 8 புலவர்கள் எழுதியிருப்பாங்க, 10 பாட்டு வீதம். அதனால இந்த புலவர்களின் எண்ணிக்கை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 நமக்கு 8 தான் ஞாபகம் வரணும். 80 பாடல்கள், 8 புலவர்கள். அப்போ அடிவரையறும் 8ல் தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ல் ஆரம்பித்து 10க்குள்ளே நம்பர் சொல்கிறாங்க. 10க்குள்ளே நம்பர்னால் 2 ஆட் நம்பர் சொல்லணும்.
ஒற்றைப்படையன்னு சொல்லணுன்றாங்க. அப்போ 5 7 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 57 அப்படி வந்துடும். ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் ஆப்ஷனில் பார்த்தீங்கனாலே உங்களால் கிளியராக எடுத்துட முடியும். இருக்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சிற்றலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். 8ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 57ன்றது இப்போ நம்ம இந்த 10க்குள்ளே இருக்கிற 2 நம்பரு அப்படின்னு ஞாபகம் வச்சு வந்துடும். இது பார்த்துக்கோங்க. அடுத்து பரிபாடல் பாருங்கள். பரிபாடலுக்கு என்ன வார்த்தை எடுத்தோம்? பரிதாபன்ற வார்த்தை எடுத்தோம். ஸோ பரிதாபத்தை எப்படி பண்ண போகிறோம்? 70 வயசு ஆட்களை பார்த்தாலே நமக்கு பரிதாபமாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போது 70 வயசு ஆட்களை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். அந்த வார்த்தையை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. பாடல்களின் எண்ணிக்கைக்கு பரிதாபமாக இருக்கும். இந்த பரிதாபமாக இருக்கிறத பார்த்திங்கன்னா யார் 13 வயசு பசங்களுக்கு கூட ஃபீல் பண்ணுவாங்க. அது ஆமாம் பரிதாபமாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 13 வந்து புலவர்களின் எண்ணிக்கை. இதே 13 இன்னொரு இடத்துலையும் வரும். இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 வயசு பசங்க கூட இந்த 70 வயசு ஆட்களை பார்த்தா பரிதாபமாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த 70 வயசு ஆட்கள் அகத்துலேயும் சரி புறத்துலேயும் சரி பரிதாபமாக தான் இருப்பாங்க. அவங்கள ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் நம்ம பார்க்கும்போது அவங்க ரொம்ப பரிதாபமாக இருப்பாங்கன்றதுனால இது அகம் ப்ளஸ் புறம் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிபாடலுக்கு அகம் ப்ளஸ் புறம் வரும்னு. இந்த அகம் ப்ளஸ் புறம் ரெண்டும் சேர்ந்து வர்றதுனால இதில் மட்டும் அடிவரையறை அதிகமாக இருக்கும். அப்போது 25லேருந்து 400 இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், சிற்றல்ல 25, பேரல்ல வந்து 400. அப்போ அதிகமாக 25லேருந்து 400 எதுக்கு இருக்குன்னா பரிபாடலுக்கு தான் இருக்கும். ஏன்னா அது அகமும் புறமும் சேர்ந்து வர்றதுனால. அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. பரிபாடலோட இன்னும் பிற பெயரில் பார்த்திங்கன்னா ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவாங்க. அடுத்து கலித்தொகை. கலித்தொகைக்கு என்ன சொன்னோம்? களி தான் கிடச்சிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த வார்த்தையிலேருந்து எடுத்துக்கலாம். களி சாப்பிட்டோம்னா 150 வயசு வரைக்கும் வாழலான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், களி சாப்பிட்டா 150 வயசு வரைக்கும் வாழலான்றாங்க. 150 ஏன் 149 + 1 போட்டிருக்குன்னா 149 பாடல்கள் தான். ஆனால் 1 கடவுள் வாழ்த்து இருக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 150ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மோஸ்ட்லி ஆப்ஷனில் நம்ம அதுலேருந்து கிளியராக பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 150ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரியணுன்றதுக்காக இப்படி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். 150 பாட்டுன்னா 5 களின்னு எழுதியிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லாத்துலேயுமே எழுதியிருக்கிறதுனால எத்தனை புலவர்கள் எழுதியிருக்க முடியும்? 5 புலவர்கள் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், 150 வயசு வரைக்கும் வாழலான்னு சொன்னாங்க களி சாப்பிட்டா. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? டெய்லி நைட்டில் 11 மணிக்கு சாப்பிட்டாங்க. 11 மணிக்கு சாப்பிட்டதுனால அவங்க 80 வயசு வரைக்கும் தான் உயிர் வாழ்ந்தாங்க. ஒழுங்காக வேலையோடு சாப்பிட்ருந்தா ரொம்ப 150 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் 11 மணிக்கு டெய்லி சாப்பிட்டதுனால 80 வயசு வரைக்கும் தான் வாழ முடிஞ்சதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 11 to 80 இந்த வார்த்தையை வச்சு நான் அப்படியே லிங்க் பண்ணி சொல்கிறேன். புரியும்னு நினைக்கிறேன். அதோட பிற பெயர்கள் பார்த்திங்கன்னா களி, குறுங்களி, அகப்பாடல் இலக்கியம், இயற்கை இன்பக்களம், கல்வி வளார் கண்டகளி, இதெல்லாம் வந்து கலித்தொகையோட பிற பெயர்களில் வரும். அடுத்து பாருங்கள், அகநானூறு. இதெல்லாம் நம்ம பாடல்கள்லாம் பார்த்துட்டோம். அகநானூறுக்கு புலவர்களின் எண்ணிக்கை 145. இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா, இப்போ இதெல்லாம் புலவர்களோட இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், அகநானூறு 145 வருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறோம்னா பாருங்கள், இந்த சிற்றலை 13 to 31 இல்லையா? அகம்னாலே மனசு. இந்த மனசு குழப்பமாக இருக்க வயசு வந்து 13லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்க கொஞ்சம் சைல்டிஷ் பிஹேவியரோடு இருப்பாங்க, தெரியாது. இந்த 13 வயசுக்கு அப்புறம் தான் மனசில் குழப்பங்கள்லாம் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 வயசுக்கு அப்புறம் தான். ஸோ அந்த 13 உல்ட்டாவாக போட்டால் 31. அப்போ அடிவரையறை வந்து 13லேருந்து 31. இப்போது இந்த 13 வயசு வரைக்கும் தான் அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஐ லவ் மம்மி, ஐ லவ் டேடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 145ன்னு போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது புரியும். 143க்கு பதில் இங்கே 145 வருது. அதனால் ஐ லவ் மம்மி, ஐ லவ் டேடின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 13 வயசு பசங்கள்லாம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ 145 வரும். இப்போ அகநானூறுக்கு இந்த புலவர்களின் எண்ணிக்கை வந்து 145 அப்படி வரும். இந்த 13 வயசு வரைக்கும் தான் 13 வயசுலேருந்து பிறகு தான் அவங்க அகத்தில் வந்து சிந்தனைகள்லாம் இருக்கும், குழப்பங்கள்லாம் இருக்கும்னு. ஸோ 13 to 31 உல்ட்டாவாக போட்டுக்கோங்க. அகநானூரோட இன்னொரு பெயர் வந்து நெடுந்தொகை. புறநானூரில் பார்த்திங்கன்னா 400 பாடல்கள் தான். இதில் எல்லாமே 4 வரிசையிலே வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த புலவர்களின் எண்ணிக்கை கிடையாது. அடிவரையறை 4 to 40. பாருங்கள், 4, 40, 400. புறநானூருக்கு ரொம்ப ஈஸி. எல்லாமே 440, 400 அப்படி வரும். இதோட பிற பெயர் வந்து புறப்பாட்டு. எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருந்திருக்கும்னு தோணுது. உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.